ஹாய் மக்களே, நான் சுதா சமையல்லேருந்து பேசுகிறேன். மதியானம் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுட சுட சாதம், அவரைக்காய் சாம்பார். இங்கே பாருங்க, அவரைக்காய் சாம்பார், பருப்பு ரசம். இது வந்து ஆந்திரா பீக்கங்காய் வறுவல். இது வந்து செம்ம வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷனாக நான் எப்போதுமே வறுவல் தான் வைப்பேன். பொரியல் வந்து நல்லா இருக்காது. எதுக்கு மேய்ச்சா சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு அதை பார்த்து தான் செய்வேன். சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு வந்து என்றைக்கும் வறுவல் தான் நல்லாயிருக்கும். பீக்கங்காய் வந்து இது ஆந்திரா ஸ்டைலில் வச்சுருக்கேன். நான் இது எப்படி செஞ்சேன்றது வீடியோவாகவும் போடுறேன். என் பாருங்க, பீக்கங்காயில் இப்படி செய்ய முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்குங்க பீக்கங்காய் வறுவல். நீங்கள் பீக்கங்காய் சாம்பார், பீக்கங்காய் கடைசல், கூட்டு இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இப்போ பீக்கங்காய் வறுவல் வந்து பாருங்க, சூப்பராக சுவையான பீக்கங்காய் வறுவல். எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றது. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாது எல்லாம் லைக் போட்டு பாருங்கள். எனக்காக ஒரு லைக் போடுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லாரும் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லாவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஓகே மக்களே, பாய்.